ஏஷியா கப் 2025 அணிகளோட ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்காக மாதமும் செய்து காத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த தருணம் வந்து விட்டது. இந்த வீடியோவில் இல்லை, பொதுவாக இந்தியாவை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டு பேசுகிறோம். பட் மற்ற டீம்ஸ் இந்த வீடியோவில் மற்ற டீம்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த டீமோட பலம் பலவீனம் இதெல்லாமே வந்து பார்க்க போகிறோம். இந்தியா ஃபைனலுக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இல்லை ஃபைனலுக்கு போகிற அந்த 2 டீம் எது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்தடுத்து நிறைய கிரிக்கெட் வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவில் ஏஷியா கப் 2025 ஒவ்வொரு டீம்களோட ஸ்குவாட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. அதாவது இந்தியன் டீமை தவிர மற்ற எல்லா டீமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒயிட் பால் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க, அவங்க கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி இது வார்ம் அப்னு சொல்லலாம், ரிஹர்சல்னு சொல்லலாம். ஏஷியா கப் 2025 ஈடுபட்டுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐபிஎலுக்கு அப்புறம் அவங்களுக்கு டைரெக்டாக இங்கிலாண்டில் வந்து ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் இருந்துச்சா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் கூட ஒரு ஒயிட் பால் சீரிஸ் ஆட வேண்டியதாக இருந்தது. அது பல பிரச்சனையின் காரணமாக ஆடாமல் போயிட்டாங்க. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் கேப் அப்படிங்கிறத தாண்டி ஒயிட் பால் கிரிக்கெட்லேருந்து இந்தியா ரொம்பவே தள்ளி இருந்தாங்க. பட் ஆனால் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டை சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு அப்புறம் இந்தியா மாதிரி ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற டீம்ஸ் இப்போ ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஐபிஎல்ல கிடையாது. அதனால் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பங்களாதேஷ் கூட ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுறதோலாம் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறையாவுக்கு ஒயிட் பால் சீரிஸ் ஆடுறதோ. பாகிஸ்தானுக்கு அதே தான், அவங்கள ஐபிஎல் இல்லையா, ஸோ பங்களாதேஷுக்கு வீட்டில் கூப்பிட்டு ஆடினாங்க, அவங்க வீட்டில் போய் ஆடினாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்தியாவை தவிர. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸ் அவங்க நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஓப்பனன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, மேட்ச் சிமுலேஷன்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட் கடந்த 1-2-3 மாதமாக ஆடலை, ஒயிட் பால் கிரிக்கெட் ஆடலை. அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு அது ஒரு பக்கம் பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். இதில் இன்னொன்று சொல்கிறேன் பார்த்துக்கோங்களேன், இதில் சில டீம்ஸ் தான் இருக்கிறாங்க அவங்க யுஏஇ கண்டிஷன்ஸ்லேயே விளாண்டு இப்போது அதை சொல்கிறாங்க. அவங்க இப்போ ட்ரை சீரிஸ் ஆடிட்டு இருக்காங்க, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், யுஏஇ கூடலாம் சேர்ந்து. ஸோ யுஏஇயில் விளையாடினாலும் யுஏஇ மாதிரியான கண்டிஷன்ஸில் விளையாண்டுருக்காங்க. இல்லைனா அந்த ஏஷியன்ஸ் டீமே ஒவ்வொருத்தவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியா வந்து பங்களாதேஷ் கூட ஒரு வேளை ஆடி இருந்தாங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போது அவங்களுக்கு ஓரளவு அதான் பங்களாதேஷில் போய் ஆடி இருந்தாங்கன்னா ஒரு யுஏஇ சிமிலர் கண்டிஷன்ஸில் அவங்க ஆடி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது பழக்கம் பட்டிருந்துருப்பாங்க, மசில் நம்பியும் கிடச்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஒரு மாதத்தில் இந்தியா கிரிக்கெட் விளையாடாதனால ப்ளஸ் பங்களாதேஷில் போய் விளையாடாதனால ஒரு ஏஷியன் கண்ட்ரி கூட தென் ஒரு யுஏஇ மாதிரியான சிமிலர் ஒரு பிச்சில் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்தியா இழந்து விட்டார்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை தவிர மற்ற டீம்ஸ் யுஏஇ, ஹாங்காங் அவங்கெல்லாம் கூட கொடுங்க, மற்ற டீம்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜெகஜாண்டிக்கு இப்போ எழுந்து தான் நிற்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இது ஓரளவு ஒரு ப்ரிவ்யூ மாதிரி தான். இப்போ தான் நம்ம ஒவ்வொரு டீமோட ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். முதல்ல ஆப்கானிஸ்தான் 2018 ஏஷியா கப்பில் நல்லா விளையாண்டாங்க, ஃபைனல் வந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஷியா கப்பில் ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி இருந்த மாதிரி எனக்கு பர்டிகுலராக எனக்கு தெரியல. போன ஏஷியா கப்பில் வந்து பார்த்திங்கன்னா சம்மடி வாங்கினாங்க. ஆனால் அதே வருஷம் ஓடிஐ வேர்ல்டு கப்பில், அதாவது ஏஷியா கப் 50 ஓவராக நடந்தது, செம்மடி வாங்கினாங்க. திரும்பி அடுத்த உடனே நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அடுத்தது T20 வேர்ல்டு கப் 2024 அவங்க செமிஃபைனல்ஸ் தான் இருந்தாங்க. ஆப்கானிஸ்தானிஸ் இந்த பைலேட்ரல் சீரிஸ் ஒரு மாதிரியும், ஏஷியா கப் ஒரு மாதிரியும், ஐசிசி ஈவெண்ட்ஸ் ஒரு மாதிரியும் ஆடுவாங்க. மேக்ஸிமம் உசுரை கொடுத்து ஆடுவாங்க. பட் எனக்கு ஒரு ஆசை, ஏஷியா கப்பில் வந்து ஒரு ஆப்கானிஸ்தானுக்கிட்ட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அவங்க நினச்ச மாதிரி அவங்களுக்கு போகவும் இல்லை, அதையும் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு அப்புறம் இப்போ தான் அவங்க வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டே அவங்க ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ட்ரை சீரிஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, ட்ரை சீரிஸில் இப்போ ஃபைனல் இந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை சீரிஸுக்கு ஃபைனலுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஷூட் பண்ணேன். பட் எனிவேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இந்த ட்ரை சீரிஸில் வந்து பாகிஸ்தான் அவங்க பீட் பண்ணியிருக்கிறாங்க. தென் இந்த கண்டிஷன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு ஷார்ஜாவில் ஓட விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா பட் டீம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆப்கானிஸ்தான் டீம் தான், ஒன்றும் பெருசாக ஒரு மாற்றம் இல்லை. பட் டாப் 3ல் அட்டல், இப்ராஹிம் சதுரான், குர்பாஸ் கூட யார் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஹெல்தி காம்படிஷன் ஒன்று இருக்குது. ரசூல் at number 4, உமர்ஸா at number 5, அதுக்கப்புறம் கரீம் ஜன்னத்தா, குல்பாதின் நைபா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். ஃபரீத் அகமதுக்கும் இங்கே இடம் கிடைக்காது. இப்போது இல்லை, நான் டேரெக்டாக சொல்கிறேன், ஃபரீத் அகமதுக்கு நான் என்னோடய 11ல் இடம் இல்லை. இப்போ கரீம் ஜன்னத்தா இல்லை குல்பாதின் நைவானா நான் குல்பாதின் நைவுக்கே போவேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து எனக்கு வந்து ஃபசல் கக்ஃபூரிக்கு போட்டிருக்கும்போது இன்னொரு ரெண்டில் எனக்கு ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு கரீம் ஜன்னத் இருந்தாலும் ஓகேவாங்கிறத தாண்டி
குல்பாதீன் நயீப் நல்லா பேட்டிங் பண்ணுவார். ஸோ ஆக்டிங்கில் பேட்டிங் நல்லா பண்ணுவாருங்கிறதால குல்பாதீன் நயீபோட போவார். ஸோ கீழே ராஷித் கான், முகமது நபி, முஜிபுர் ரஹ்மான் தான் முதல் கட்ட போட்டிகள் ஆடுவார். அல்லா கசன்ஃபர் வெயிட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கார். நூர் அகமது, ஃபதல் ஃபரூக்கி. ஸோ இதுதான் அவங்க 11s. இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து நாங்கள் ஃபைனலிஸ்டாக இருப்போங்கிற மாதிரி தான் இப்போது இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஹாங்காங், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா கூட அவங்களுக்கு மேட்சஸ் இருக்குது. இதில் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் இந்த குரூப்பில் இருந்து 2 டீம் தான் அடுத்த ரவுண்டு போவாங்க. அது ஆப்கானிஸ்தானாக இருப்பாங்களா, ஆப்கானிஸ்தான் யாரோட குடியை கெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இவங்க யாரோட குடியும் எடுக்காமல் என் குடியை பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்பின் வெரைட்டி அண்ட் விக்கெட் டேக்கிங் நாக் இருக்கக்கூடிய ஒரு அட்டாக்கிங் பவுலர்ஸ் வந்து மற்ற டீம்ஸில் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இந்தியா கூட நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அங்கே பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங் இவங்களாம் இருக்கிறாங்க. பட் ஆனால் இங்கே ஒரு நூர் அகமதோ, ராஷித் கான் இவங்களோட பேர்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 20 ஓவர், ஒரு 12-13 ஓவர் டிசிப்ளினாக போட்டு மீது 8 ஓவர் எங்கேயா அடி விடுதாங்கிற மாதிரி தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த நியூ பாலில் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் நல்லா கான்ட்ரிபியூட் ரீசன்ட் பாஸ்ட் டைமில் பண்ண முடியாத பார்க்கவும் முடியுதுங்கிறது ஒரு பக்கம். துபாய், அபுதாபியில் நடக்குது. இன்கேஸ் விக்கெட் இனிஷியலாக கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக பவுன்ஸ் எடுத்து கொடுத்தனா ஃபசல் ஃபரூக்கி தான் நோண்டி விட்டு பார்ப்பாரான்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ராஷித் கான் T20 பிளேயராக கேப்டனாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஏஷியா கப்பை மட்டும் எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், செம்ம பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். நான் ஆப்கானிஸ்தான் ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓப்பனர்ஸ் கொஞ்சம் அடித்து மிடில் ஆர்டரில் கொஞ்சம் சப்போர்ட்டு ஃபினிஷர் சரியாக பண்ணாங்க அப்படின்னா மிச்சத்தை பவுலர்ஸ் பார்த்துப்பாங்க. இந்த டீம் இந்த T20 ஃபார்மெட்டை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்க்கலாம். நீங்கள் ஆப்கானிஸ்தான் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பங்களாதேஷ். ஆப்கானிஸ்தான் எப்படியோ எனக்கு அதே மாதிரி பங்களாதேஷ் எனக்கு ஒரு வகையில் பிடிக்கும். அவ்வளோ டேலண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படியே தட்டு ஃபுல்லாக டேலண்ட்ஸ் தான். ஆனால் இருந்து என்ன பிரயோஜனம்? பெருசாக மேட்சஸ் வின் பண்ண மாட்டாங்களே. அந்த காண்டு உங்களுக்கு இருக்கோ இல்லைன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பெரிய ஒரு காண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா திடீர்னு சவுத் ஆஃப்ரிக்கா பீட் பண்ணுவாங்க, நியூசிலாண்டை பீட் பண்ணுவாங்க. ஆனால் ஐசிசியில் வரும்போது மட்டும் அப்படியே ஒரு மாதிரி படுத்துருவாங்க, முரட்டுத்தனமாக படுத்துருவாங்க. இப்போ மஹரி ஹசன் மிராஸ் இல்லை, ஷகீப் அல் ஹசன்லாம் இல்லை, தமீம் இக்பால்லாம் இல்லை. ஆல்மோஸ்ட் இவங்க பேர்லாம் சொல்கிறதுங்கிறதுனால நான் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய பூமர்னு நினச்சிக்காதீங்க. பட் இவங்களோட பேரை நாங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறேன். ஸோ இவங்களாம் இல்லை. இவங்களாம் இல்லாத ஒரு சூப்பரான ஒரு டீம். இப்போ டஸ்கின் அகமது, முஸ்தபிசுர் ரஹ்மான், தன்சீம், நசூம் அகமது, ஷோரிஃபுல் இஸ்லாம், சரி ஃபாஸ்ட் பவுலர்ஸுகளோட யூனிட் ரிஷாத் ஹுசைன், மஹரி ஹசன். ஆக்சுவலி மஹரி ஹசனுக்கு ஒரு வழியாக ஜஸ்டிஸ் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2021 நான் அவர் கவனிச்சுட்டு வரனால ஆஃப் ஸ்பின்னர் ஒரு தடவை ஷார்ஜில் ஜெயிலுக்கு நிற்க வச்சு போட்டுட்ருப்பாரு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இடம் கன்சிஸ்டன்ட் டீமில் இருக்கவே இருக்காது. ஏன்னா டேலண்ட்ஸ் அவ்வளோ இருக்கிறாங்க, நிறைய எக்கச்சக்கமான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. கை சுற்றி சும்மா போடுறதுக்கு அவங்ககிட்ட பஹமுதுல்லாலாம் ஒரு ஆல்ரவுண்டராக வச்சுருந்தாங்க. ஸோ அதில் எப்படி இவருக்கு இடம் கிடைக்கும்? பட் ஆனால் இப்போ அவங்கலாம் போனதுனால மஹரி ஹசனுக்கு இடம் கிடைச்சிருக்கு. நல்ல லெக் ஸ்பின்னர், நல்ல ஆஃப் ஸ்பின்னர், இதை தாண்டி வந்து லெஃப்ட் ஆஃப் ஆஃப் பவுலர், கட்டர்ஸ், லோயர்ஸ் அண்ட் நியூ பாலில் குத்தி அடித்து ஏற்றி போகிறதுக்கான பவுலர். தன்சீம் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா அவர் பெருசாக ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருப்பார். ஆனால் விக்கெட் டேக்கிங் நாக் அவர்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. இப்போ பவுலிங்கில் நான் இவ்வளோ புகழ்ந்துட்டேன்னா பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தன்சீத் இல்லை சைஃப் யார் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு இந்த ஓப்பனிங் சரியாக அமைய மாட்டேங்குது. யமால், லிட்டன்தாஸ், ஹெரிடோய், ஜக்கர் அலி, ஷமீம் ஹுசைன் இப்படின்னு சொல்லிட்டு இது சரியான T20 ஸ்குவாடாக கண்ணுக்கு தெரியுதா? எனக்கு பவுலிங் பேட்டிங் செம்மையான ஸ்குவாடாக கண்ணுக்கு தெரியுது. ஆனால் மேட்சை வின் பண்ணுவாங்களா? இல்லை எத்தனை மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க? கேள்வி. இதுதான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையே. நல்ல பிளேயர்ஸ் பட் மேட்ச் வின்னர்ஸாகவே மாற மாட்டாங்க. அதனால தான் பங்களாதேஷ் பின்னாடி இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது மே 2025 இவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பாகிஸ்தான் கூட அவங்க வீட்லையும் பாகிஸ்தான் வீட்லையும் 3 T20 ஆடி இதில் 6ல் 5 பங்களாதேஷ் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் போயிட்டு T20 சீரிஸ் ஒன்று வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் கிட்டையும் ஒரு T20 சீரிஸ் வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தோத்தது UAE தோத்துருக்காங்க, பாகிஸ்தான் தோத்துருக்காங்க. ஆனால் ஸ்ரீலங்காக்கிட்டையும் ஜெயிச்சிருக்காங்க, இவங்க எல்லாத்தையும் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. இப்போது பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் இந்த ஏஷியா கப்பில் ஆட போகிற இப்போ UAE கூடயோ பாகிஸ்தான் கூடயோ ஸ்ரீலங்கா கூடயோ ரீசெண்டாக அவங்க ஃபேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியும். ஸோ நான் ஆப்கானிஸ்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நான் ஏன் பங்களாதேஷை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது? எனக்கு எப்போவுமே நான் பங்களாதேஷை அவங்களோட டேலண்ட்ஸ் நல்லா ரேட் பண்ணுவேன். ஆனால் அவங்க மேட்ச் வின்னர்ஸாக மாற மாட்டுறாங்க. மேட்ச் வின்னர்ஸாக மாறி ஒரு பங்களாதேஷும் ஒரு ஆப்கானிஸ்தானும் மோதக்கூடிய ஒரு ஃபைனலாக அமையுமா தெரியலை, பார்ப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு டீம். ஹாங்காங் ஈஸியாக பீட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஆனால் ஈஸியாக பீட் பண்ணுறதை தாண்டி ஹாங்காங் மாதிரியான ஒரு டீம் எப்படி இவங்க ட்ரீட் பண்ணுவாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும் ஆசைப்பட்றேன். அடுத்ததாக ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் கூட இவங்க மோத போகிறாங்க. ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 பேர்த்துலேருந்து யாராவது 2 பேர் தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போவாங்க.
யார் போவாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்தது ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்ரீலங்காவை பற்றி பேசி. சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஸ்ரீலங்கா இல்லாததுனால தென் அவங்களுக்கு அப்படியே அடுத்தடுத்து அவங்க விளையாண்டுறாங்க. ஒரு பங்களாதேஷ் கூடலாம் ஒரு சீரிஸ் ஒன்று விளையாண்டாங்க அந்த ஐபிஎல் டைமில் நினைக்கிறேன். I'm not wrong. பட் ஆனால் அவங்க ஒரு பக்கம் அவங்க கிரிக்கெட் ஒன்று ஆடிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்பாப்வேல டூர் போயிருக்கிறாங்க. ஆனால் என்ன ஜிம்பாப்வே கிட்ட ஒன்று ஜெயிச்சு அப்புறம் திரும்பி 80 ரன்ல ஆல் அவுட் ஆகுறது, அப்புறம் பங்களாதேஷ் கிட்ட ஹோமில் தோக்கிறது, T20 சீரிஸை ஓடிஐ கூட பண்ணிடுறாங்க. இப்போ T20 சீரிஸில் தோக்கிறது தான் ஓகே. ஸ்ரீலங்கா அவங்களோட ரசிகர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜெர்சிலாம் மாற்றிருக்கிறாங்க. பட் அதை தாண்டி ஜெர்சி புதுசாக மாற்றுறது எங்களுக்கு அதுக்கு வேணாம். எங்களுக்கு வந்து விக்ட்ரிகள் வேணும். அதாவது ஒரு கட்டத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய டீம்னு சொல்லப்படக்கூடிய டீம்கள் பக்கத்தில் போய் நின்று சண்டை செய்கிற அளவுக்கு ஒரு டீம் இருந்தோம். பட் ஆனால் இப்போது கீழே வந்துட்டோம். அந்த பெருமையை நிலைநாட்டுற மாதிரி இப்போ விக்ட்ரிகள் பெற்றுட்டாங்க அப்படின்னு தான் அவங்க ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க. பட் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவிஷ்கா ஃபெர்னாண்டோ, தினேஷ் சண்டிமேல், வந்தேர்சே, அப்புறம் ஏஷன் மலிங்கா இவங்க எல்லாமே வெளில அனுப்பி விட்டுட்டு துஷ்மந்தா சமீரா, கமில் மிஸ்ரா, துனித் வல்லாலகே, நுபந்து ஃபெர்னாண்டா இவங்கெல்லாம் பிக் பண்ணியிருக்கிறாங்க. இது போக தாஷன் சனகா, சிக்ஸர் சனகா திரும்பவும் ஸ்குவாடுக்குள்ளே, சமிகா காரணரத்னே திரும்பவும் ஸ்குவாடுக்குள்ளே வந்திருக்கிறாரு. பாருங்களேன், யாராவது 2022 ஏஷியா கப்பெல்லாம் பார்த்து திரும்ப வரும்போது அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனால் இடையில ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். தாஷன் சனகா, சமிகா காரணத்தில் காணப்படாங்க. எஸ்பெஷலி 2024 T20 வேர்ல்டு கப்பில் தான் கடைசியாக துஷ்மந்தா சமீரா ஆனார்ல, அதுக்கப்புறம் அவர் ஆடலை ஸ்ரீலங்காவுக்கு. சமிகா கருணாரத்னே 2023 வரைக்கும் அதோட போயிட்டார். அதுக்கப்புறம் அவருமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த சமிகா கருணாரத்னே வந்து டொமஸ்டிக்காக ஒரு 300 ரன் அடித்து ஒரு 20 விக்கெட் எடுத்து லங்கா பிரீமியர் லீகில் வந்து ஒரு மாதிரி நல்லா பண்ணதா எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இங்கே தாஷன் சனகா சீனியராக எனக்கு அவர் இருந்த பீரியட் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால ஒரு வேர்ல்டு கப்பில் ஒரு முத்திரையை பதிக்க முடியல. தாஷன் சனகா 2024 T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் IL T20 நல்லா பண்ணார். அப்புறம் LPL ஒரு மாதிரி நல்லா பண்ண மாதிரி இல்லை, IL T20 நல்லா பண்ணார். ஸோ அதனால தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. துனித் வல்லாலகே இல்லாத ஸ்குவாட் நான் பெருசாக வெறுப்பேன். துனித் வல்லாலகையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஸ்ரீலங்காவோட ஸ்குவாடில் இதில் நீங்கள் என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? ஏங்க இதுதான் அவங்களோட பெஸ்ட்டு ஸ்குவாடுன்னு நான் பார்க்குறேன். இவங்கெல்லாம் பெஸ்ட்டு, இவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இப்போ ஜிம்பாப்வே கிட்ட தோற்றதெல்லாம் ஃபேன்ஸ் அப்படியே ஒரு மாதிரி பிரிநிறுத்தி போட்டிருக்காரு. என்னடா அவ்வளோதானடா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் பங்களாதேஷில் தோக்கும் போது உசுர விட்டுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வருத்தம் தான். எப்படிங்க, ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு பங்களாதேஷ் கிட்டையும் ஒரு ஜிம்பாப்வே கிட்டலாம் தோக்கும் போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. பட் இந்த தோல்விகள் ஃபேன்ஸை பின்னடைய செய்யும். இப்போ இந்தியா கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க கிட்ட இல்லை. அதுதான் பிரச்சனையே. பட் சோஃபா டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கமிண்ட் மெண்டிஸ் அட் நம்பர் 6 உங்களுக்கு ஐபிஎல் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. ஒரு CSK அகேன்ஸ்ட் அவரான ஒரு கிரிக்கெட் அண்ட் ஃபீல்டிங் வேறு மாதிரி. தாஷன் சனகாவோட ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறேன். வனிந்தா சரங்கா இன்ஜுரியிலேருந்து திரும்ப வந்திருக்கிறாரு. அவர் எப்படி பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். துஷ்மந்தா சமீரா அவருக்கு கடவுளேன்னு எதுவும் காயம் ஆகிடக்கூடாது. அவர் காயமாயிட்டார் பிரச்சனை. தீக்ஷனா RRல ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வின் பண்ணாலும் அதில் தீக்ஷனா ஒரு மாதிரி நல்ல விதமாக தனியாக தெரிஞ்சார் போட்டார். பத்திரனா CSKக்கு நல்லா போடலை. பட் ஏதோ ஆக்ஷன் மாற்றிருக்கிறாங்கிற மாதிரி கேள்விப்பட முடிஞ்சிச்சு. 10 நிமிஷங்க ஒயிட் பால், குசல் மெண்டிசன் ஒயிட் பால் நல்லா இருக்கும். 10 நிமிஷங்க ஒயிட் பால் நல்லா விளையாண்டுட்டு வேற வந்துகிட்டு இருக்காரு. குசல் பெரேரா இந்த பழைய கட்டலாம் இருக்கு. குசல் பெரேரா, தாஷன் சனகா, சமிகா கருணாரத்னே இவங்கெல்லாம் நல்லா விளையாண்டாங்கன்னா டீம் படைச்சிப்பாங்க. சரிதா சலங்கா கேப்டனா வேற ஆல்ரெடி 2024 தோல்விக்கு அப்புறமா கொண்டு வந்தாங்க. இந்தியாவுக்கு ஜெயிக்க வேற செஞ்சாங்க. இப்போ அசலங்காவோட கேப்டன்ஸில் ஏஷியா கப் எடுத்துகிட்டு வருவாரா அந்த சைலண்டான சரிதா அசலங்கா? ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து கமில் மிஸ்ரா பெஞ்சு, துனித் வல்லாலகே எங்கே நீங்கள் சேர்ப்பீங்க எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் பெனூரு ஃபெர்னாண்டோ உட்காந்துருக்கணும், துஷாராவும் உட்காந்துருக்கணும். இப்போ பத்திரராவா துஷாராவா இனிஷியல் மேட்சஸில் பத்திரனா ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது போக சமிகா கருணாரத்னேவும் பெஞ்சில் உட்காந்துருக்க வேண்டிய நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஸ்குவாடு, நல்ல பிளேயர்ஸ். பங்களாதேஷ் சொன்ன மாதிரி தான் இவங்க மேட்ச் வின்னர்ஸாக மாறுவாங்களா? மேட்ச் வின்னர்ஸாக மாறுவாங்களா? பங்களாதேஷ் கிட்ட தோக்குறதோ இப்போ ஜிம்பாப்வே கிட்ட தோத்ததோ இது எல்லாத்தையும் பெருசாக மைண்ட் பண்ணிக்காம அவங்க ஃபேன்ஸுக்காக அவங்க நல்ல கிரிக்கெட் ஆடினா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்குவாடுங்க ஷுவராக சொல்கிறேன், இந்த ஸ்குவாட் 150 ரன்னுக்கு 160 ரன்னுக்கு குறைஞ்சி அடிக்காமல் வெளில வந்தால் அது தப்பு. இந்த டீமோட பவுலிங் எனக்கு வேணுமோ ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கலாம். பட் பேட்டிங்கில் எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கீங்க. ஸ்ரீலங்கா ஃபைனல் போவாங்களா, அதாவது கப்பு தூக்குவாங்களா, நம்பிக்கை இருக்குதா? பாப்பா போன தடவை ஃபைனலிஸ்ட்டாக இருந்தாங்க. பட் சிராஜ் விட்டு ஆஞ்சிட்டாரு. இந்த தடவை இருக்கிறவங்கலாம் எக்ஸ்பீரியன்ஸான கைகள் தான். 2 ஏஷியா கப்லாம் ஆடியாச்சு, T20 வேர்ல்டு கப்லாம் ஆடியாச்சு, ICC எல்லாம் ஆடியாச்சு. போய் கலக்கிறது மட்டும்தான். கலக்குவாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்களுக்கு பங்களாதேஷ் கூட, ஹாங்காங் கூட, ஆப்கானிஸ்தான் கூட மேட்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்ததாக பாகிஸ்தான் டீமை பற்றி பார்க்க போகிறோம். 2 டீமுக்கு கண்டிப்பாக கப்பு அப்படிங்கிறது தேவை. வேறு ரீசன்ஸில் இப்போ எல்லா டீமுக்கும் கப்பு தேவை. பட் ரொம்ப நீடு அப்படின்னா ஸ்ரீலங்கா திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைக்கிறதுக்கு அவங்களோட டீமை, அவங்களோட தேசத்தை, மக்களை. அதே போல் தான் பாகிஸ்தானுக்கும் அது தேவைப்படுது. ஏன்னா நிறைய பிரச்சனை, நிறைய அடிகள். கிட்டத்தட்ட இப்போ ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா பாபர் அசம், ரிஸ்வான் இல்லாமல் வராங்க. நசீம் ஷா ஒரு பக்கம் கரீபியன் பிரீமியர் லீக் ஆடிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காரு.
ஸோ இப்போது மைக் ஹசன் உள்ள இது போக வந்து ஆகா அலி சல்மானை வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாகவும் ஆக்கியிருக்கிறாங்க. ஒரு புது டீமாக பாகிஸ்தான் இறங்கியிருக்கிறாங்க. ரொம்ப நாளாகவே சீனியர் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணாங்க. பட் ரன்ஸ் எதுவும் வரலை. மைக் ஹசன் ஓப்பனாகவே சொல்கிறாரு, இப்போ பாபர் அசம் நிறைய இடங்களில் ஆடுறதுக்கு, அது நிறைய இடங்களில் நிறைய ஷாட்ஸ் ஆடுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் இப்போ ஒரு சேலஞ்சிங் பீரியடில் இருந்துகிட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ அவர் இல்லை, அவர் இல்லாமல் வராங்க, ரிஸ்வான் இல்லாமல் வராங்க. ரிஸ்வான்கிட்ட பிரச்சனை இல்லை, ரன் பால் ஆடிட்டு போவார். பட் ரிஸ்வான் இல்லைங்கிறதே ஒரு சைன் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு T20 வேர்ல்டு கப்புக்கு 4-5 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய T20 மேட்சஸ் ஆட வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஏஷியா கப் வின் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பங்களாதேஷ் கூட நம்ம என்ன சொன்ன மாதிரி வீட்லையும் தோத்தாங்க, பங்களாதேஷ்கிட்டையும் போய் தோத்தாங்க. மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸில் போய் வின் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதும். இப்போ ட்ரை சீரீஸில் வந்து அஃப்கோர்ஸ் ஆப்கானிஸ்தான்கிட்ட தோத்தாங்க. பட் ஆனால் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ஃபைனல் வந்துருக்கிறாங்க. பட் இந்த டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ கோச்சோ கேப்டனோ இந்த டீமில் இருக்கிறவங்களோ வந்து என்னாவே ஆடி ரொம்ப ஆடலை. இப்போ தான் ஆடுறாங்களே, இப்போ ஆடுறாங்கிறத தாண்டி இந்த டீம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இந்த டீம் ஒர்க் ஆகிறதுக்கும் ஒன்று ஆடுறதுக்கும் இவங்களுக்கு தேவை சக்ஸஸ். அந்த சக்ஸஸ் கிடைக்கணும். ஏன்னா இவங்க கொஞ்சம் லாஸஸும் பார்த்துட்டு வந்துருக்காங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னாலும் வேரியஸ் ஆஃப் சர்ஃபேஸில் ஆடி இருக்காங்க. இப்போ லாகூரில் ஃப்ளாட் ட்ராக் அப்படின்னா, இன்னொரு பக்கம் மிர்பூரில் தோண்ட போய் விழுந்துருக்காங்க. UAE சர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். லார்ட் ஹில் ஸ்லோவாக இருக்கும், அங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்டான ரிசல்ட் இவங்க கொடுத்துருக்காங்கிறதும் பாகிஸ்தான் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஆகா அலி சல்மானுக்கு பவுலிங்கில் நிறைய, அதுவும் எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் ஹசன் அலி, ஷஹீன் ஷாஃப்ரிடி. இந்த பிரச்சனையில் ஷஹீன் ஷாஃப்ரிடி வெளில போகல, ஷஹீன் ஷாஃப்ரிடி இருக்கார். அதுக்கப்புறம் முகமது வசீம் 11th ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஹாரிஸ் ரஃப் இருப்பாங்க. ஸோ ஆகா அலி சல்மான் கேப்டனாக ரெஸ்பான்சிபிள் எடுத்து போடும்போது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்குள்ள நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஹீம் அஷ்ரஃப் மேலே ஒரு கண்ணு இருக்குது. அவர் பெட்டராகவும் பண்ணணும், இல்லைனா டோட்டலாகவே ஒரு மாதிரி கிரம்பிள் ஆயிடுவாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதுமுகங்கள் ஃபர்ரான் புதுமுகம்னு சொல்லக்கூடாது, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் பங்களாதேஷ் கூட வெஸ்ட் இண்டீஸ் கூடலாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் ஃபகர் ஜமான் நம்பர் 3 இன்ஜுரியில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆகா அலி சல்மானுக்கு நம்பர் 4 அவங்களுக்கு கொடுத்தாச்சு. கீழே நவாஸ், அதுக்கப்புறம் முகமது நவாஸ், ஹாரிஸ். இவங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப நிறைய நான் ஃபாலோ பண்ணல. பட் ஆனால் இதெல்லாம் கேட்ட பெயர்களாக தான் இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் வந்து பாகிஸ்தான் அதான் PSL நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு இவங்கெல்லாம் தெரிஞ்ச முகங்களாக தான் இருப்பாங்க. எப்படி ஆடுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ரார் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு பக்கம் நல்லா பண்ணார்ல, அவருக்கு இந்த கோலி ஃபைட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ரார் 11th டவுட்டு. பட் பாகிஸ்தானோட பேட்டிங் எப்படி ஒர்க் ஆக போகுதுங்கிறத பார்க்கணும். ஆனால் எனக்கு இந்த ஷஹீன் ஷாஃப்ரிடி பழைய 2019-20 ஒரு மாதிரி ரொம்ப நம்பிக்கை இருக்கும். பட் அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை அவர் உடச்சிட்டாரு. பார்ப்போம் இந்த டீம் எப்படி ஒன்றா இணைஞ்சி ஏஷியா கப் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும். ஓமான் கூட, இந்தியா கூட, UAE கூட இவங்களுக்கு மேட்சஸ் இருக்குது. இதுலேருந்து 2 டீம் போவாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு கண்ண மட்டும் சொல்லலாம். பட் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்த ரவுண்டு போகிறது இல்லாமல் கப்பை தூக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க டார்கெட்டாக வைக்கணும். பட் ஏன்னா எனக்கு ஆகா அலி சல்மான் என்னோட புக்கில் எப்பவுமே நல்ல ஒரு ஸ்பின்னராக என் புக்கில் இருப்பார். சதாப் கானோட இடத்த இவர் அப்படியே ஒரு மாதிரி ஃபுல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணும். மேலேருந்து ஒரு பங்களாதேஷ் கிட்ட அடி வாங்கினது, அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட ஜெயிச்சது, இது மாதிரி நல்ல பக்கங்களும் கெட்ட பக்கங்கள் எல்லாம் கலந்து இருக்குது. இப்படியே T20 வேர்ல்டு கப்புக்கு எடுத்துகிட்டு போவாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எப்பயுமே ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிளாக தானே இருப்பாங்க. இந்த தடவை ஒரு அன்பிரடிக்டபிளாக கப்பு தூக்கி காமிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். முக்கியமான 4 டீம்ஸை ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பற்றி நம்ம சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், எந்த டீம் ஃபைனலுக்கு போவாங்க, எந்த டீம் சாம்பியன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவங்களை தாண்டி ஒரு அசோசியேட் நேஷன்ஸ் தானே UAE, ஹாங்காங், ஓமன். UAE எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பங்களாதேஷ் கூட ஒரு T20 சீரீஸை வின் பண்ணாங்க. பட் ஆனால் ஒரு சவுதி கூட தோக்குறது, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா T20லையும் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்டான பர்ஃபார்மன்ஸ், ஓவரால் மாதிரி இன்கன்சிஸ்டன்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் அங்கே வந்து ஒரு வசீம் ஒரு பேட்டர், அவங்க கேப்டன், அது நம்மளுக்கு பெருசாக ஞாபகம் வரும். த்ரூ அவுட்டாக ஒரு UAE கிரிக்கெட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவார். UAE அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டு ஏதாவது இம்பேக்ட் ஏற்படுத்துவாங்களா பார்ப்போம். இந்தியாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ ஒரு ஷாக் கொடுப்பாங்களா பார்ப்போம். ஹாங்காங் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பஹ்ரைன் கிட்ட, குவைத் கிட்ட, மலேசியா கிட்ட ஜெயிக்கிறது இருக்கலாம். பட் அதை தாண்டி அவங்க கிட்ட தோக்கிறது, இட்டாலி கிட்ட இவங்க ஹாங்காங் தோத்தாங்க. அப்புறம் மலேசியா T20 சீரீஸ்லையும் சரி, ஏஷியா பசிபிக் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடந்துச்சு, அதுலேயும் அவங்க ஃபைனலிஸ்ட்டாக இருந்தாங்க. பட் 2த்துலையும் மலேசியா கிட்ட தோத்தாங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னாலும். ஸோ ஹாங்காங்னா எனக்கு பழைய எனக்கு ஹாங்காங் 6 கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்தியா கூட ஒரு தடவை ஆடி இருந்திருப்பாங்க. அந்த ஹாங்காங் தெரியும். இப்போ ஹாங்காங், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா கூட ஆட போகிறாங்க. ஜெயிப்பாங்களா, ஏதாவது ஒரு டீமை பீட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஓமன் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்களுக்கு 2024 T20 வேர்ல்டு கப்புக்கு அவங்க பிளேயர்ஸுக்கு சம்பளம் தரலைங்கிற ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துகிட்டு இருந்தது. இப்போ ஓகே, ஓமன் கிரிக்கெட் போர்டு நான் தந்துடுறோம்ப்பா வாங்காப்பான்னு சொன்னதுக்கப்புறம்
இப்போ ஒரு மாதிரி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி பார்க்க முடியுது. நெதர்லாண்ட்ஸ்க்கு ஒரு T20 சீரிஸு, கல்ஃப் T20 ஆடி இருப்பாங்க, அதுக்கப்புறம் USA கூட ஆடினாங்க. அந்த பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நிறைய கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனாலும் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்டாக தான் ஓமன் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓமன் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான், UAE, இந்தியா கூட இவங்களுக்கு மேட்சஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ UAE, ஹாங்காங், ஓமான் இவங்களுக்கு கிரிக்கெட் நான் பார்க்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த குவாலிஃபயர்ஸ், அதாவது ஏஷியா கப்புக்கு முன்னாடி இந்த குவாலிஃபயர்ஸ் இருக்கும்ல, அப்படின்னு நடத்தாமல் டேரெக்டாக வாங்க நீங்களும் உள்ளே விளையாடுங்க சொல்லி உள்ளே விளையாட வச்சிருக்காங்க ஏஷியா கிரிக்கெட் கவுன்சில். ஸோ அந்த விதத்தில் பாராட்டுக்கள். இவங்க ஒரு மாதிரி காம்படிட்டிவான சைடு கூட இவங்க ஒரு மாதிரி கிரிக்கெட் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இதில் ஒரு நேபாள் இல்லையேங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. நேபாள் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும். எஸ், கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். ஹாங்காங், ஓமான், UAE டிசர்வ். பட் இதை தாண்டி இன்னும் பின்னாடி நிறைய டீம் இருக்காங்க. இப்போ பஹ்ரைன் விளையாண்டுருக்காங்க, குவைத் நல்லா விளையாண்டுருக்காங்க, சிங்கப்பூர், மலேசியா, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணுறேன் நேபாள். ஸோ இவங்களாம் நல்லா கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் இனி வரும் ஏஷியா கப்புகளில் நீங்கள் பார்க்கலாம் கொண்டு வருவாங்க. இன்னும் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 8ன்னு இல்லாமல் ஒரு 12 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணி ஏஷியா கிரிக்கெட் கவுன்சில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ICCக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு 19 T20 மேட்சஸாக இல்லாமல் 25-30 நடத்துவாங்க. ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு ஈக்குவலாக அட்லீஸ்ட் ஒரு T20 வேர்ல்டு கப் பாதிக்கு கொண்டு வருவாங்க. அப்படி நடத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், யார் சாம்பியன் ஆவாங்க, யார் ஃபைனலிஸ்டாக இருப்பா. ஓகே, இந்த ப்ரிவ்யூ பெரிய ப்ரிவ்யூ நிறைவடைகிறது. யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படிங்கிறத கீழே வந்து ஃபினிஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சந்திக்கிறேன். நாளையிலேருந்து ப்ரிவ்யூ ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நாள் ஆச்சு ப்ரிவ்யூ ரிவ்யூலாம் பண்ணி. இதுக்கப்புறம் பண்ணலாம், அவ்வளோதான். இன்னும் நிற்காம ஓடிட்டே இருக்க போகிறோம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். IPL பப்பியா?